ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்ற மாரி, விருச்சிகத்துக்கு வந்து 9லயே குரு வந்து உச்சமாகுறாரு. உச்சமான பரவால்ல வந்து உட்காந்துட்டு ராசிய வேற பார்க்குறாரு, 5ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ என்னதான் இல்ல, எல்லாமே நல்ல விஷயமா நடக்க போது. தான் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்சனாலிட்டியா மாறப் போறாங்க. நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வரப்போது. என்ன பண்ணலாம்? பிசினஸ் என்ன பண்ணலாம்? தொழில்ல என்ன எப்படி அடுத்த கட்டத்துக்கு போலாம்? சொந்தக்காரங்க முன்னாடிலாம் நம்ம கௌரவத்த வந்து மேம்படுத்தியே ஆகணும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருது பார்த்தீங்களா? சொந்தக்காரங்கலாம் "பாரு பையன் முன்னேறிட்டான்" அப்படின்னு சொல்ற அளவுக்கு முன்னேறிருவாங்க. ஒரு குடும்பத்தில வந்து ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். பொது பணியில நெறைய இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பாங்க. கோவில், குளம், தர்ம காரியங்கள்லாம் இன்வால்வ் ஆகி அதில ஒரு பெயர் எடுக்கிறது. பொது காரியங்கள்ல இன்வால்வ் ஆகுறது. ஊர் தலைவர் இந்த மாதிரியான பொறுப்புகள் வகிக்கிறது. ஸோ குடும்பத்தையே வழிநடத்தி கொண்டு போறது. குடும்பத்தில வந்து விருச்சிக ராசிக்காரங்களோட சவுண்ட் இனிமே நல்லா கேட்க ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் வந்து குரு பயிற்சியில இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ பொதுவா இவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, பெர்சனாலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. தான் எப்படிப்பட்ட நபரோ, அந்த நபரா இருந்து ஒரு 2 படி மேல ஏற போறாங்க. பொருளாதாரம், குடும்பம், தற்சார்பு நிலைகள் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத சந்திக்க போற ஒரே ராசி விருச்சிக ராசி தான்.